இவர் அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு நான் லோட இதை போறேன், வரதுக்கு 2 நாள் ஆகும், நீ பையனை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. அடுத்த நாள் தனியாவே அந்த பையனை அவங்க அம்மா ஸ்கூலுக்கு கிளப்பி விடுறாங்க. நான் வீட்டுல இருந்து ரொம்ப தூரமா இருக்கும். இப்ப அவனும் போயிடுறான். இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கிறப்போ இந்த பையன் முடிவெட்டாதது பாக்குறாங்க. அதனால அன்னைக்கு ஃபுல்லா அந்த பையனை நிக்க வச்சிடறாங்க கிளாஸ்ல. இவன் இப்ப வீட்டுக்கு வந்து சோகமா படுத்துறான். கரெக்டா அவங்க அம்மா வந்துட்டு என்னாச்சுடா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. முடிவெட்டாததுக்கு இன்னைக்கு கிளாஸ்ல நிக்க வச்சுட்டாங்க ஃபுல்லா அப்படின்னு சொல்றான். சரி இரு, நான் வேலைக்கு போயிட்டு வந்து உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எப்பயும் போற கடைக்கு போகாம இன்னைக்கு ஒரு புது கடைக்கு போறாங்க. அவங்க அம்மாவை நான் போய் தேன் மிட்டாய் வாங்கிட்டு வந்துடுறேன், நீ போய் முடிவெட்ட அப்படின்னு சொல்றாங்க. இவனு போனா யார் நீ புதுசா இருக்கா, உனக்கெல்லாம் முடிவெட்ட முடியாது, வெளியில போட அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இவனு வெளியில போயிடறான். பக்கத்துல இருக்கவன் என்னாச்சு ஏன் வெளியில போ சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்களுக்கு தனி சலூன் இருக்கு, அங்கதான் போய் வெட்டணும் அப்படின்றான். அவங்க அம்மாவும் டைம் ஆயிடுச்சு, இப்போதைக்கு வெட்டி விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அவனும் இருந்துட்டு உங்களுக்குள்ள வெட்டி விட முடியாது, உங்களுக்கு தான் தனியா ஊருக்கு வெளியே கடை வச்சிருக்காங்களா, அங்க போய் வெட்டுங்க அப்படின்னு சொல்றான். இல்ல அவங்க அப்பா ஊருக்கு போயிட்டாரா, நான் மட்டும் தான் இருக்கேன், அதனாலதான் பக்கத்துல இருக்க கடைக்கு வந்தேன், இந்த பையனை ஸ்கூலுக்குள்ள அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லவுமே அதுக்காக உன் காசு வாங்கி நான் பொழைக்கிறதா அப்படின்னு சொல்லி வெளியே அடிச்சு துரத்திடுறான். அந்த பொண்ணு அண்ணா நீங்க நிக்கிற இடம் ஒண்ணுதான், நான் நிக்கிற இடம் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சொல்லிட்டு கிளம்பி போயிடுறா. இந்த பையனும் நைட் அதையே நினைச்சே படுத்திருக்கா. இப்ப மறுநாள் ஸ்கூலுக்கு முடி வெட்டிட்டு போயிடுறான். ஸ்கூல் முடிஞ்சிட்டு அந்த பையனை அவங்க அப்பா தான் கூப்பிட்டு வராரு. இப்ப நேர சலூன் கடைக்கு போய் அடிப்பாருன்னு பார்த்தா அந்த பையனுக்கு அது கனவா இருந்திருக்கும். இந்த ஸ்டோரியோட மாரல் என்னன்னா, எஜுகேஷன் தான் எல்லா தடைகளையும் தாண்டி ஒரு நல்ல ஃபியூச்சரோட வாழ்க்கையை காட்டும் அப்படின்னு சொல்றாங்க.